அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு ஜனவரி 2026 ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மிதுனம் ராசிக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் 7ஆம் இடத்திலையும் 7ஆம் அதிபதி குரு ராசியிலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கு. எதிலும் ஒரு புதிய நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய மாதம் இது. ஆனா குடும்ப வாழ்க்கை, சில உறவுகள், உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள், அவங்களோட கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் வரும். சில கருத்து வேறுபாடுகளும் சில நேரங்கள்ல வரும். அதை வெளிப்படையா ஒருத்தர் மேல கோபம் இருக்குன்னா கூட வெளிப்படையா அதை காட்டிக்காம இருந்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிமையான மாதம் தான். இல்லைனாக கொஞ்சம் சிலரால் மன வருத்தங்கள் வரும் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியனும் இருக்கு, செவ்வாயும் இருக்கு, சுக்கிரனும் இருக்கு மாதத்தோட தொடக்கத்துல. அதாவது ஜனவரி 14ஆம் தேதி வரை சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, அப்பவுமே வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கணும். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, செவ்வாயும் இருக்குன்னாக்க பார்க்கறவங்க உங்களை டென்ஷன் படுத்தலாம், சக பணியாளர்கள் உங்களை டென்ஷன் படுத்தலாம், அல்லது மேலதிகாரிகளுடைய டென்ஷன், உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் போன்றவை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த விஷயத்துல கொஞ்சம் வெளிப்படையே அதிகம் பேசாம, யாருக்கிட்டையும் மற்றவங்களை பத்தி குறை சொல்லாம, மற்றவங்களை பத்தி விமர்சனம் பண்ணாம இருந்தீங்கன்னாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அதே போல இந்த நேரத்துல சில பேருக்கு வேலை மாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இடமாற்றம், குறிப்பா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்துல உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. வேலை மாற்றமோ இடமாற்றமோ உங்களுக்கு ஏற்படும். ஒண்ணு அதே கம்பெனிலேயே கூட ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகலாம், அல்லது ப்ரொமோஷன் கிடைச்சி போகலாம், அல்லது ப்ராஜெக்ட் மாறலாம், அல்லது சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க வேற ஊருக்கோ அல்லது வேற கம்பெனிக்கோ மூவ் பண்ற மாதிரி கூட இருக்கும். அதே போல மிதுனம் ராசிக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 8ஆம் பாவகத்துக்கு வந்த பின்னாடி செவ்வாயும் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. 6 குடியவன் 8ஆம் இடத்துல இருந்து உச்சமாகும் போது வீடு மாற்றமாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானோருக்கு உண்டு. அதுல மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், அதே போலதான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வீடு மாற்றமோ அல்லது வேலையில இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்துல மாதத்தோட பிற்பகுதியிலே செவ்வாய் உச்சமாகிறது. லாபங்கள் வரும், பணம் வரும், திடீர்னு கூட பணம் வரும். நீங்க ஏற்கனவே மற்றவங்க கிட்ட கொடுத்து வச்ச பணம் வாங்க முடியலன்னா இந்த நேரத்துல வாங்கலாம், அதற்கான முயற்சி செய்யலாம் மாதத்தோட பிற்பகுதியில. ஆனா அந்த முதல் பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 7ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறது, பரிவர்த்தனையோடு இருக்கிறதுனால சமாளிப்பீங்க, பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவரை நீங்க நேசிப்பீங்க, வாழ்க்கை துணைவரும் உங்களை நேசிப்பாங்க. ஆனா வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள் வரும். வாழ்க்கை துணைவருடைய உறவுகளால உங்களுக்கு சில சிக்கல்கள் அல்லது சில மன வருத்தங்கள் வரலாம், அல்லது வாழ்க்கை துணைவருக்கு கூட உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, இவற்றால் உங்களுக்கு செலவுகள் வரலாம் மாதத்தோட முதல் பகுதியில. ஏன்னா செவ்வாயும் சூரியனும் இங்க இருக்கும்போது சில பேருக்கு வாழ்க்கை துணைவரை விட்டு டெபுடேஷன் அல்லது ஒர்க்கால கூட சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட மாதத்தோட முதல் பகுதியில இருக்கு. வேலை விஷயமா கூட பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. சில பேருக்கு வீட்லயே இருந்தீங்கன்னா கூட ஒரு அந்யோன்யம் இல்லாம, தாம்பத்திய வாழ்க்கை இல்லாம இருக்கிற சூழ்நிலையும் இருக்கும். ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளும். இவர் இப்படிதான், இவங்க நம்மளுடைய மனைவி இப்படிதான், நம்மளுடைய கணவர் இப்படிதான்ற ஒரு தெளிவு இருக்கும். ஆனாலும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க மாதத்தோட முதல் 12 நாள் குறிப்பா உங்களுக்கு சில தாம்பத்திய குறைபாடுகள் அல்லது மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையில நிலவும். ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போறது நல்லது. மேலும் இந்த இடத்துல ஜனவரி 12ஆம் தேதி வரலும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்குலாம் புதிய நட்புகள், புதிய காதல்கள் கூட ஏற்படும், அல்லது விலகி போன நட்பு, விலகி போன காதல் போன்றவை கூட உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல மீண்டும் சச்சரவு வராம பாத்துக்கணும் நீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து வரன் செட் ஆகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து வரன் செட் ஆகி திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சோ திருமணம், மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்கு. புதன் மட்டும் மாதம் ஃபுல்லாவே 7ஆம் இடத்திலேயே தான் இருக்கு. அதே போல குரு ராசிலேயே இருக்கிறது, ஜென்ம குரு வக்ரம் பெற்று இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. உடல்நல தொந்தரவு சின்ன சின்னதாக தான் வரும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு கூட பெரிய பாதிப்போ பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ ஆகாது, கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே படிப்பீங்க. ஒரு கல்வியில தடை இல்லாம நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு
அரசாங்க பணிக்கான நல்ல செய்தி கூட வரும் மாதத்தோட பிற்பகுதியில. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, தேர்வு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல அரசாங்க பணிக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதற்கான கல்வியை படிச்சிருக்கிறீங்கன்னாக கண்டிப்பாக உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உண்டு. அதே போல வேலை தேடக்கூடியவர்கள், புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில புதிய வாய்ப்பு கிடைக்கும். அது மாதத்தோட முற்பகுதியிலேயே இடமாற்றத்துடன் கூடிய புதிய வாய்ப்பு அல்லது பதவி உயர்வுக்கான செய்தி, அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் இருந்து ராசியில குருவும் சமசப்தமா பார்த்துக்கினாங்க, அது சிவராஜ யோகம். அதே போல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ராசியில இருக்கக்கூடிய குருவை சமசப்தமா பார்க்கும்போது குருமங்கள யோகம். இப்படி பாத்தீங்கன்னா யோகங்கள்லாம் நிறைய இருக்கு. பரிவர்த்தனை யோகம், புதனும் குருவும் பண்ணும் போது பரிவர்த்தனை யோகம். இதனால நல்லது நடக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. பேச்சை வந்து குறைச்சிட்டு அல்லது மனசுல தோன்றதெல்லாம் வெளிப்படையா மற்றவங்க கிட்ட பேசாம இருந்தீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அனைத்துமே நடந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பா சில பேர்லாம் நல்ல வீட்டு குடி போறது, பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் நீங்கிறது, பூர்வீக சொத்து கிடைக்கிறது, அல்லது தந்தையால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த செவ்வாயும் குருவும் பார்க்கறதுனால வீடு நிலம் தொடர்பான வில்லங்கங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். விற்க முடியல, விற்காத சொத்து விற்குமானா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு புதிய கடன் வாங்கியாவது வாகன கடன் வாங்கி புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு ஆல்ட்ரேஷன், இதன் மூலம் கொஞ்சம் செலவுகள் சில பேருக்கு ஏற்படும். ஸோ அந்த வகையிலும் சில பேருக்கு சொத்துக்கள் தொடர்பாக செலவுகளும் ஏற்படும் இந்த காலகட்டத்துல. அதே போல சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. 10ல சனி வந்து இருக்கிறது வந்து பொதுவாகவே ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. வேலையில அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனா வேலையை பத்தி நீங்க வெளிப்படையா ஆட்டியா சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், வேலை ரொம்ப நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை, வருமானம் எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றீங்கன்னாக்க உங்களுக்கு அதுவே ஒரு நெகட்டிவாக ஆகும். உடனே வந்து வேலையில பிரச்சனை வந்துடும். அதனால 10ல சனி இருக்கும் போது வேலையை பத்தி பெருசா யார்ட்டையும் வெளிப்படையா சொல்லாதீங்க. நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி. உறவுகளோட கொஞ்சம் பகை இருக்கும். அதாவது தாய் வழி உறவுகள், வாழ்க்கை துணைவரின் உறவுகளோட கொஞ்சம் பகை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் அதுலயும் இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மாதத்தோட பிற்பகுதியில ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் 8ஆம் இடத்திலையும், ஜனவரி 15ஆம் தேதி செவ்வாய் 8ஆம் இடத்திலையும், சுக்கிரன் ஜனவரி 12ஆம் தேதி 8ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல புதன் அப்படியே இருக்கும். ஸோ 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறது மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு ஹார்ஷா பேச வேண்டிய சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையில் வரும். கொஞ்சம் அமைதி காக்கிறது நல்லது. கோபம், டென்ஷனை அவாய்ட் பண்ணுங்க. சில பேருக்கு திடீர்னு பண நஷ்டங்கள் கூட ஏற்படலாம். முக்கியமா ஒரு ஹையர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று வாகனம் வாங்கலாம், அல்லது கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். அதில் கொஞ்சம் செலவாகும், அதில் கொஞ்சம் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் விசாரிச்சு பொறுமையா செயல்படுங்க. பூர்வீக சொத்தை விற்கிறதுனால ஆதாயம் வரலாம் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. கடனுடைய அழுத்தம் இந்த மாதத்துல கொஞ்சம் உண்டு. மாதம் ஃபுல்லாவே சொல்றேன். அப்போ எச்சரிக்கையா இருங்க. மேலும் இந்த சுக்கிரன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க சுக்கிரனும் செவ்வாயும் சேரும் போது இந்த பணத்தை கொடுத்தாலும் கடனை கொடுக்கும். அதே போல ஒரு பக்கம் வந்து எதிர்பாலினர் உறவு அல்லது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப்ல இருக்கீங்க, மேரிடு பர்சன், நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப்ல இருக்கு அல்லது ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னாக்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த நபர்களாலையும் உங்களுக்கு பேர் கெடலாம் அல்லது உங்க மேல பழிச்சொல் அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை வரும். பொதுவாகவே மிதுன ராசி வந்து வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, கடுமையா வேலை பார்க்கக்கூடியவர்கள் தான். அதே போல நகைச்சுவை உணர்வு அதிகமும் உள்ளவர்கள், கலைகளை நேசிக்கக்கூடியவர்கள், புத்திசாலித்தனம், அந்த ராஜதந்திரம் எல்லாம் நிறையவே இருக்கும். அதே சமயத்துல இந்த எதிர்பாலினர் ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் நிறைய உங்களை சுத்தி ஏற்படும். அதற்கான வாய்ப்புள்ள ஒரு காலகட்டம் தான் இது. அதுவும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலதான் நீங்க அந்த எதிர்பாலினர் உறவை சந்திப்பீங்க. அதனால உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பேர் விமர்சிப்பாங்க, அது வந்து உங்க பேரை கெடுக்கலாம். அதனால அந்த வேலையை விட்டுட்டு நீங்க வெளியில போகக்கூடிய சூழ்நிலை கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால கூட இடமாற்றம் ஏற்படலாம்.
சில பேருக்கு நீங்களா பார்த்து வேலையை விட்டுட்டு வெளியே போவீங்க. சில பேர் அவங்களா பார்த்து அமைச்சு கூட விடக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் குறிப்பா புனர்பூசம் மற்ற நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மிருகசிரீச நட்சத்திரம் இருக்கு. மிருகசிரீச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதுலையும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. குறிப்பா வாழ்க்கை துணையுடன் நிறைய கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போயிடுறது நல்லது. அதே போல திடீர்னு பணம் வரும். அதே போல கொஞ்சம் கடன் வாங்கியும் சொத்துக்கள் தொடர்பாக செலவு பண்ணுவீங்க. மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில தாம்பத்திய வாழ்க்கையில தான் கொஞ்சம் இடையூறுகள் இருக்கும். தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பேசிக்கலான ஒரு புரிதல்கள் இருக்கும். மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வரும். அதே சமயத்துல வேலை விஷயமா ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். சில நண்பர்கள் சில உறவுகளால மன வருத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கும். சில எதிர்பாலினர் உறவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமணமும் ஆகும் சில பேருக்கு. சில எதிர்பாலினர் உறவு அது நட்பா இருக்கிறது காதலா மாறக்கூடியதும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அது கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாலையும் அது பாசிட்டிவா இருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்குமே பாசிட்டிவ் தான். பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்துங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்துல அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். வாழ்க்கை துணையோட சேர்ந்து ஒரு சிறுதூர பயணமோ அல்லது ஒரு லாங் டிராவலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முக்கியமா அது மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உண்டு. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறீங்க, பிரியாம இருக்கிறீங்கன்னா ஒன்னா சேர்ந்து ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கோ அல்லது வெளியூருக்கு போறதோ, வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா தாய்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். அதே போல புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே ஒரு நீண்ட தூர பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது குடும்ப வாழ்க்கையில நண்பர்களோடையோ அல்லது வாழ்க்கை துணையோடையோ ஒரு சிறுதூர பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல்கள் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மற்றவங்களை பத்தி விமர்சிக்காம இருந்தீங்கன்னா சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல மேலதிகாரி கிட்ட முரண்டுக்காம பொறுமையா இருக்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும். கொஞ்சம் நீங்க பொருளாதார ரீதியாக அதிக கடன் படாம இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்குவீங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வேலையில சில பேருக்குலாம் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைச்சி புதிய இடத்துக்கு போற வாய்ப்பும் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த ராகு 9லயும் 3ஆம் இடத்துல கேது இருக்கும். அந்த வகையில ராகு சுயசாரம் வாங்கியிருக்கிறது ஒரு முக்கியமான மாற்றம். அந்த சுயசாரம் வாங்கி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க சொத்துக்கள்ல வில்லங்கம் வருது, பிரச்சனை வருதுன்னா பிரச்சனைக்குரியவர்கள் உங்களை விட்டு விலகுவாங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த இடத்துல 2026 ஆகஸ்ட் வரலும் இந்த ராகு சதய நட்சத்திரத்தில் தான் இருக்கும். அந்த வகையில இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் தொடர்பான ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். குறிப்பா பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் நீங்கி பூர்வீக சொத்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, முயற்சி செய்வீங்க. பிள்ளைகளால ஆதாயம் உண்டு. அல்லது பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடக்கிறது, பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைகிறது, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது போன்றவற்றாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ இந்த ராகு கேதுவால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க, இந்த நேரத்துல நீங்க விநாயகர் வழிபாடு செய்யறது நல்லது. சனிக்கிழமைகளில விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலையோ அல்லது வெள்ளருக்கு மாலையோ அணிவித்து விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சகல நன்மைகளையும் ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.